Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாம்பன் புதிய தூக்குப்பால திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி இன்று வரவுள்ளதையொட்டி அங்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக களத்திலிருந்து எமது செய்தியாளர் பூபேஷ் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பூபேஷ், பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம். நிச்சயமாக வணக்கம். வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் ராமநாதபுரம் மாவட்ட நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவு பகுதியையும் வர்த்தக ரீதியாக இணைப்பதற்காக கடந்த 1914ஆம் ஆண்டு கடல் வழியாக ரயில்வே பாலம் அமைத்த நிலையில் இந்த ரயில் பாலமானது 100 ஆண்டுகளை கடந்து பழுதடைந்ததன் காரணமாக தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய 550 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ரயில்வே தூக்குப்பாலம் அமைக்கும் பணியானது துவங்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் முழுவதும் நடைபெற்று முடிந்து இன்றைய தினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதனையொட்டி ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய பிரதமர் இலங்கையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக 12 மணி அளவில் பாம்பன் பாலத்தில் நடக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பாம்பன் பாலத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு சுவாமி தரிசனம் செய்து அதன் பின்னர் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் ரயில்வே திட்டங்களை துவக்கி வைக்கிறார். தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் விதமாக இன்றைய தினம் திட்டமானது வகுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகை இருப்பதால் அவருடைய தனிப்பிரிவு அதிகாரிகள் இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் கொண்டு வந்துள்ளனர். குறிப்பாக பார்த்தோமேனா இந்த பகுதி முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த பகுதி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள சூழலில் இன்று காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இந்த பகுதியில் போக்குவரத்தானது பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தம் செய்யப்படும் எனவும், எனவே இந்த பகுதிக்கு யாத்ரீகர்களும் பக்தர்களும் வருவதை அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு தவிர்க்குமாறும் அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய பயண திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை அதே போல முன்கூட்டிய ஒத்திகைகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. குறிப்பாக கடலோர பகுதி முழுவதும் கடலோர காவல் படையினர் அதே போல இந்தியன் நேவி உள்ளிட்ட ரோந்து படகுகள் தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் வட்டமிட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அது மட்டுமல்லாது பாம்பன் பாலத்தை இன்று திறக்கப்பட உள்ளதா இந்த பகுதியில் இருந்த படகுகள் அனைத்து மாற்று இடங்களுக்கு நிறுத்துவதற்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் பிரதமர் மோடி வர இருப்பதையொட்டி இன்றைய தினம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த ரயிலானது அந்த பாலத்தில் மின்னல் வேகத்தில் கம்பீரமாக கடந்து செல்ல காட்சிகளையும் கூட நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக காட்சிப்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் இருந்து இந்த செல்லக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.